ஏய், இன்னைக்கு ரம்ஜான் தானே? பக்கத்து அக்கா பிரியாணி தரும் எப்பயுமே என்ன கொடுத்தாங்களா இல்லையா? ஏங்க வீட்டுல சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கேன், உங்களுக்கு வேணா அதை எடுத்து சாப்பிடுங்க. அவங்க வீட்டு பிரியாணிலாம் நமக்கு வேண்டாம். அம்மா அப்படிலாம் எதுவும் ஏங்க அன்னைக்கு அவ அவ்வளவு பேச்சு பேசினால, அவ பேச்ச கேட்டு அவ வீட்டு பிரியாணி உங்களுக்கு வேணுமா? இங்க பாருங்க, உங்களுக்கு பிரியாணி வேணா சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். அதை விட்டு அவ வீட்டு பிரியாணிக்கு அலையாதீங்க. போய் சமைக்கிறேன். போலாங்க. ஏ ரேஷ்மா கார்த்தி, எங்க போறீங்க? இன்னைக்கு ரம்ஜான் இல்ல, வாங்க சாப்பிடலாம். ஓ, அன்னைக்கு நடந்த சண்டையை யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் அன்னைக்கே நான் மறந்துட்டேன். நானும் அக்கா மாதிரி தானே ரேஷ்மா. சரி சரி வாங்க சாப்பிடலாம், நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அக்கம் பக்கம் சண்டை போறதெல்லாம் சகஜம்தான். நாளைக்கு நமக்கு ஒண்ணுன்னா வர்றது அதே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தான். இல்லைங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் பண்டிகைன்னு ஒண்ணு வந்து எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தது இல்லைங்க. இருப்பா. இனம் என பிரிந்தது போதும், மதம் என பிரிந்தது போதும்.